வணக்கம். வசந்தம் இன்ஃபோடெக் கம்பெனிலிருந்து சக்திவேல் நான். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, வசந்தம் இன்ஃபோடெக் வெளியிடப்பட்ட வசந்தம் ஃப்ளவர் ஆப் அப்படின்ற செயலியை நாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத டெமோ நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஃப்ளவர் ரெமடின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலர் மருத்துவம் அப்படின்றத ஃப்ளவர் ரெமடி அப்படின்றது. இப்போ நம்ம உலகில் அலோபதி, ஹோமியோபதி, ஆயுர்வேதா, சித்தா, யுனானி, நேச்சுரல்பதி அப்படின்ட்டு பல ட்ரீட்மெண்ட்டு முறைகள் இருக்குது. அதே வரிசையில் வர்றது தான் இந்த ஃப்ளவர் ரெமடி அப்படின்றது. அதாவது மலர் மருத்துவம் அப்படின்ற ஒரு மருத்துவ முறை உலகில் பின்பற்றப்பட்டு வருகிறது. இந்த மருந்து நம்ம இதில் ஒரு ஸ்பெஷலாக என்ன அப்படின்னா, இந்த மருந்தை நம்ம அதிகமாக உட்கொண்டாலோ இல்லை டோசேஜ் மாற்றி இருந்தாலோ மேக்சிமம் ஒரே டோசேஜ் தான் வரும். சப்போஸ் நம்ம அதிகமாக சாப்பிட்டாலோ கம்மியாக சாப்பிட்டாலோ எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வருவதற்கான எந்த ஒரு இதுவுமே கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா, நேச்சுரலாக இருக்கிற வாட்டரில் பூவை போட்டு சன்லைட்டில் வச்சு தான் அதை எசன்ஸ் எடுத்து தான் நமக்கு இந்த மருந்தாக கொடுக்குறாங்க. அதனால் நேச்சுரலாக நம்ம சாப்பிட்றதுனால சைடு எஃபெக்ட் அப்படின்றது வரவே வராது. ரெண்டாவது, இந்த மருந்துகள் உங்கள் உடலில் இருக்கிற எந்த ஒரு நோயையும் குணப்படுத்தாது. ஃபிசிக்கலாக எந்த ஒரு இதுவும் குணப்படுத்தாது. இது சைக்காலஜியாக நம்மளுடைய மனம் எதில் மைனஸாக இருக்கோ அதை ப்ளஸ் பண்ணும், அவ்வளோதான். மற்றபடி எந்த நோயும் தீர்க்காது. இது சைக்காலஜிக்கு மட்டும்தான் இந்த மருந்து பயன்படுறதுனால நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம சாப்பிட்ருந்தாலும் அது உடலில் எந்த பாதிப்பும் பாதிக்காது. அதுக்காண்டி நம்ம எக்ஸ்ட்ரா சாப்பிட தேவையில்லை, அப்படி நம்ம பயப்பட தேவையில்லை. இந்த மருந்து நம்ம எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா, டாக்டருடைய ஒப்பீனியனில் தான் எடுக்கணுமா அப்படின்ற ஒரு பயம் இருக்கும்ல மக்களுக்கு. அதுக்காண்டி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். நான் இந்த ஃப்ளவர் ரெமடியில் ஒரு டிப்ளமோ கோர்ஸ் முடித்தவன் தான். டிஐஏ அப்படின்னு டிப்ளமோ இன் ஆல்டர்னேட் தெரபிஸ்ட் அப்படின்ற கோர்ஸ் முடிச்சு தான் நான் இந்த செயலியை உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கு. இவன் நீங்கள் ஆப்பு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேட்ச் ஓப்பன் ஆகும். அதில் வசந்தம் ஃப்ளவர் ஆப் அப்படின்றக்கும் தெரபிஸ் ஆக்டிவேஷன் போர்ட்டல். இது டிவைஸ் ரிஜிஸ்ட்ரேஷன். உங்கள் மொபைல் நம்பரை கரெக்டான 10 டிஜிட்டு மொபைல் நம்பரை இங்கே நீங்கள் போட்டு நீங்கள் இந்த சைன் அப் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் பண்ணுறேன் பாருங்க. 10 நம்பரு, அதுக்கு மேலே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்பரு ப்ளே ஆகாது. அதனால் கரெக்டான ஒரு 10 நம்பரை நீங்கள் போட்டு இப்போ சைன் அப் பண்ணிடுங்க. சைன் அப் பண்ணோடனே உங்களுக்கு யுவர் டிவைஸ் இஸ் ரிஜிஸ்டர்டு, ப்ளீஸ் வெயிட் அண்ட் ஆக்டிவேஷன் மெசேஜ் ஹேஸ் பின் சென்ட் டு வாட்ஸ்அப் ஓகே அப்படின்னு வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு மெசேஜ் வரும் அப்படின்னு சொல்லும். அதே மாதிரி உங்களுக்கு 24 ஹவர்ஸ்க்குள்ளே ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் கீழே அப்போ அதை போச்சு பாப் மெசேஜ். அதை நீங்கள் ரிவ்யூ பண்ணி பார்த்துக்கலாம். இது அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் அவங்க ஆக்டிவேஷன் பண்ண உடனே நமக்கு இப்போ நம்ம சைன் அப் பண்ணது ஓகே அப்படின்றதுனால சைன் அப் அப்படின்ற பட்டன் போயிடுச்சு. திரும்ப நீங்கள் ஆப்பை விட்டு வெளியில் போயிட்டு திரும்ப உள்ளே வந்தாலும் இந்த நீங்கள் கொடுத்த நம்பர் இதில் இருக்கும். இப்போ நீங்கள் சைன் இன் பண்ணீங்க அப்படின்னா, அவங்க ஆக்டிவேஷன் பண்ணியிருந்தாங்கன்னா சைன் இன் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஆப் ஓப்பன் ஆயிடும். இப்போ நான் சைன் இன் கொடுக்குறேன். பாருங்கள், டிவைஸ் இஸ் நாட் ஆக்டிவேட்டட் எட், அதாவது இன்னும் ஆக்டிவேட்டு பண்ணலை. அதனால தான் அவங்க 24 ஹவர்ஸ் டைம் கேட்டிருக்காங்க. 24 ஹவர்ஸ்க்குள்ளே அவங்க பண்ணுவாங்க. அப்படி பண்ணலைன்னா நம்ம திரும்பவும் நீங்கள் எத்தனை தடவை ட்ரை பண்ணாலும் திரும்ப அதே மாதிரி தான் சொல்லும். பாருங்களேன், டிவைஸ் நாட் ஆக்டிவேட்டடு எட் அப்படின்னு வந்திருக்கு. அவங்க டிவைஸ் ஆக்ட் பண்ண உடனே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வரும். வாட்ஸ்அப்லேயோ இல்லை உங்களுக்கு எஸ்எம்எஸ்லேயோ மெசேஜ் வரும், அவங்க ஆக்டிவேட் பண்ணியாச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் நீங்கள் சைன் இன் பண்ணி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் உள்ளே போயிடும், ஆப்புக்குள்ளே போயிடும். இப்போ பாருங்கள், நான் ஆக்டிவேஷன் பண்ணிட்டாங்களா இல்லையா அப்படின்றத நம்ம பார்க்கலாம்.
ஆக்டிவேஷன் பண்ணிட்டாங்க, நமக்கு உள்ளே போயிடுச்சு. ஆக்டிவேஷன் சக்ஸஸ்ஃபுல் வேலிட் 1 மந்த் டேட்டில் நமக்கு வந்து இப்போ ஆப் ஓப்பன் ஆயிடுச்சு. இதுதான் வந்து ஹோம் பேஜ். ஹோம் பேஜ் இருக்குது, ரெமெடி இருக்குது, கவுன்சிலிங் இருக்குது, கவுன்சிலிங் இருக்குது, அபவுட் இருக்குது. இப்போ ஹோம் பேஜில் பாருங்கள், ஃப்ளவர் ரெமெடி உங்களை வரவேற்கிறது. இந்த வாசகம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து டாக்டர் வந்து அவருடைய வாசகங்கள். இது ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் இது ஒவ்வொரு நாளும் மாறிக்கிட்டே இருக்கும் அந்த இது. அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரிசல்ட்டுன்னு இருக்குது, அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் என்ன கவுன்சிலிங் பண்ணுறீங்களோ அந்த மருந்து வந்து இந்த இடத்துல செலெக்ஷன் ஆகி உங்களுக்கு நிற்கும். அடுத்து நீங்கள் இதை மருந்து பற்றி தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா இந்த ரெமடியை அப்படின்ற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ளவர் ரெமடி மலர் மருந்துகள் அப்படின்னு தலைப்பு. நீங்கள் அதில் 7 கேட்டகரியாக நம்ம மனதினுடைய தன்மையை பிரிச்சிருக்காங்க. அந்த 7 கேட்டகரியும் இங்கே இருக்குது பாருங்கள். அதனால தான் உங்களுக்கு கம்ப்யூட்டர்லேயே வந்து இதை ஆப் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வீடியோ எடுத்து அனுப்பிடுங்க. இது நான் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறது கொஞ்சம் உங்களுக்கு விளக்கமாக இருக்கும், புரியும். இந்த ஃபியர் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ளே அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா 5 விதமான மருந்துகள் வந்து இதில் இருக்குது. இந்த ஆஸ்பைன் அப்படின்ற மருந்தை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டீட்டெயில் ஃபுல்லாக உங்களுக்கு இந்த பூவை பெருசாக பார்க்கணுன்னாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். இது மொபைல்லே ஒர்க் ஆகும் இதே மாதிரி. இது காரணம் தெரியாத பயங்கள் மற்றும் பதட்டம். இந்த மருந்து எதுக்காக நம்ம அவர் டாக்டர் வந்து ரெஃபர் பண்ணுறாரு அப்படின்னா, காரணம் தெரியாத பயங்கள் மற்றும் பதட்டத்திற்கு. என்னன்னே தெரியல, எனக்கு பயமாகவே இருக்குது அப்படின்னு, ஒரு பதட்டமாகவே இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கும். அந்த மாதிரி ஃபீலிங் இருக்கிறவங்களுக்கு இந்த மருந்து வந்து சூட்டபிள் ஆகும். அந்த மாதிரி ஒரு தலைப்பு. இப்போ டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றது உங்களுக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கும். என்ன சிம்டம், இன்றைக்கு என்ன சிம்டம்ஸ்லாம் என்ன இருக்கும் உங்களுக்கு அப்படின்றதும் இங்கே இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது எப்போல்லாம் அதிகமாகும், இந்த காமன் சிஸ்டம்ஸ், அதாவது சிச்சுவேஷன்ஸ் வந்து எப்போல்லாம் இருக்கும் அப்படின்றதும் உங்களுக்கு இதில் இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஹூ நீட்ஸ் தீஸ், காரணம் தெரியாத பயம் மற்றும் மறைமுக பதட்டம் உள்ளவர்களுக்கு. ஓகேங்களா. அதுக்கடுத்து இது பாசிட்டிவ் ஸ்டேட், இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா அமைதியும் தைரியம் பாதுகாப்பு உணர்வு ஏற்படும். நெகட்டிவ் ஸ்டேட், பயம் அமைதியின்மை பதட்டம் நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா இது எவ்வளவு நம்ம சாப்பிடணும் அப்படின்னா 4 துளிகள் தண்ணீரில் கலந்து அல்லது நேரடியாகவோ நாக்கில் வைத்து தினமும் 4 முறை எடுத்துக்கொள்ளலாம். இப்போ டைரெக்டாக நீங்கள் இதில் கொடுத்துருக்காங்க, ஆனால் டைரெக்டாக நம்ம எடுக்க முடியாது. ஏன்னா அது ஒரு எரிசாராயத்தில் கலந்து வர்றதுனால கொஞ்சம் சுறுசுறுன்னு இருக்கும். அது ஒரு சிலருக்கு பிடிக்காது. அதனால் நீங்கள் தண்ணீர்லேயே கலந்துக்கலாம். தண்ணீர் இவ்வளவு தான் அப்படின்னு கணக்கெல்லாம் கிடையாது. அது நீங்கள் என்ன ஒரு நாளைக்கு 2 லிட்டரு தண்ணி நீங்கள் ஆஃபீஸ் கொண்டு போகிறீங்கன்னா அதிலே கலந்தே நீங்கள் கொண்டு போயிட்டு குடிச்சுட்டே இருக்கலாம். தண்ணீர்லேயே கலந்தே நீங்கள் குடிச்சுக்கலாம். அது இந்த தண்ணீர் கூட குறையா அப்படின்ற கண்டிஷன்லாம் கிடையாது. நீங்கள் எவ்வளோ நாள் கலந்து நீங்கள் குடிச்சுக்கலாம். இல்லை நம்ம இதை 4 சொட்டுகள் டைரெக்டாகவே நீங்கள் எடுத்துக்கிருவீங்க அப்படின்னாலும் எடுத்துக்கலாம். இல்லை இப்படியும் பண்ண முடியாது, நம்ம சின்ன குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் பில்ஸாகவே வாங்கிக்கலாம். நீங்கள் மெடிக்கலில் வாங்கும் போதே எனக்கு ஹோமியோபதி மாத்திரை மாதிரியே குளுக்கோஸ் உருண்டையோட கலந்தே கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது இந்த டீட்டெயில் ஃபுல்லாக, இந்த மருந்து பற்றிய டீட்டெயில் ஃபுல்லாக இதில் இருக்கும். நீங்கள் பேக்கில் போயிட்டீங்கன்னா எல்லா மருந்துகளுடைய டீட்டெயிலும் பார்த்துக்கலாம். இது ஃபியர் என்ற ஒரு கேட்டகரியில் உள்ள 5 மருந்துகள். அடுத்து இந்த சந்தேகம் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அன்செரிட்டபிலிட்டி, அந்த இதை வந்து நீங்கள் இதில் வந்து இத்தனை மருந்து இருக்குது. இப்படி ஒவ்வொரு கேட்டகரியிலையும் ஒவ்வொரு அதுக்குரிய இதில் பாருங்கள், லோன்லெஸ் தனிமை அப்படின்னு இருக்குது. இதில் 3 மருந்து தான். இந்த மாதிரி எல்லா இதுலேயும் உங்களுக்கு இருக்குது. இது கடைசியாக மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான். இது எமர்ஜென்சிக்காக நம்ம பயன்படுத்துவோம். ரெஸ்க்யூ ரெமடி அப்படின்னு சொல்லுவாங்க. இது தனி பூ கிடையாது, அதனால தான் இங்கே பூ சிம்பிள் இல்லை நமக்கு. இது ஒரு 5 விதமான ஏற்கனவே நம்ம படித்து வச்சுருக்க அந்த 38 மருந்து இருக்கிற 5 மருந்தை எடுத்து கலவை பண்ணி தான் இது கொடுக்குறாங்க. இந்த டீட்டெயிலை நீங்கள் பொறுமையாக வீட்டில் நல்லா பார்த்துக்கலாம். இது அவசர காலத்துக்கு ரொம்ப அதிகமாக யூஸ் ஆகும். ரெக்ஸுரி இந்த ஃப்ளவர் ரெமடியை லைக் பண்ணுறவங்க, ஃப்ளவர் ரெமடியை பற்றி தெரிஞ்சவங்க எப்பயுமே கையில் இதை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆத்திர அவசரத்துக்கு இது பயன்படுறதுக்கு யூஸ் ஆகும். நீங்கள் உள்ளே போய் படித்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் அப்படின்றது. இந்த கவுன்சிலிங் அப்படின்ற கான்செப்ட் எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, செல்ஃப் கவுன்சிலிங். அதாவது இந்த
இந்த மருத்துவ முறையில வந்து நீங்க 100% வந்து உங்க மனதில் இருக்கிறத வந்து நீங்க கவுன்சிலிங் பண்றவங்கள்ட்டயோ டாக்டர்கிட்டயோ நீங்க சொன்னா தான் உங்களுடைய ப்ராப்ளத்தை வந்து சரி பண்ண முடியும். உங்க மனநிலையை வந்து சரி செய்ய முடியும். ஆனா ஒரு சிலர் வந்து மேக்சிமம் 75% சொல்லிட்டு 25% சொல்லாம இருந்தால் மருந்து செலெக்ஷன் பண்ண முடியாது. ஏன்னா நீங்க என்ன வந்து மனநிலை இருக்கீங்களோ அதுக்கு தக்கனதான் மருந்து வந்து இங்க கொடுக்க முடியும். அப்ப நம்ம வந்து செல்ஃப் கவுன்சிலிங்ல வந்து 100% நம்ம இதுல நம்ம சொல்லுவோம். ஏன்னா ஒரு டாக்டர், ஒரு ஜென்ஸ் டாக்டரா இருப்பாரு, ஒரு லேடி நம்ம பேஷண்டா போயிருப்போம். அப்ப ஒரு சில விஷயங்கள் சொல்ல முடியாது. இல்ல லேடி கவுன்சிலிங் இருப்பாங்க, இல்ல ஜென்ஸ் பேஷண்டா போயிருப்போம். ஒரு சில விஷயங்கள் சொல்ல முடியாது. அந்த மாதிரி இருக்கும்போது நாம வந்து இதுல முழுமையான முறையில வந்து இதை நீங்க வந்து பயன்படுத்தி இதுல இந்த 195 கேள்விகள் இருக்கு. அதுக்கு நீங்க வந்து ஆன்சர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு கால்குலேஷன் பண்ணி உங்களுக்கு என்ன மெடிசன் நீங்க எடுக்கணும் அப்படின்றத டீட்டெயிலா கொடுத்துரும். அதுக்காகத்தான் உங்களுக்கு இது ஆஃப்லைன் அப்ளிகேஷன் தான் பண்ணியிருக்கு. நீங்க ஒரு தடவை நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க செல் நெட்டே ஆஃப் பண்ணிடலாம். நீங்க சிம் கார்டே நீங்க உருகி கீழே போட்டு கூட நீங்க வந்து இந்த ஆப்பை வந்து செயல்படுத்தலாம். இதுல இருக்கிற மியூசிக்கு பின்னாடி பத்தி சொல்றேன். அதனால வந்து செல்ஃப் கவுன்சிலிங் வந்து 100% நமக்கு வந்து உங்களை பரிசோதிக்க உதவுற மாதிரி இருக்கும். அதனால வந்து செல்ஃப் கவுன்சிலிங் நம்ம கொடுத்துருக்கோம். இது முழுமையான முறையில நீங்க உங்களுக்கு 100% பியூரா நீங்க இந்த இதை கவுன்சிலிங் அட்டன் பண்ணி மருந்து செலெக்ஷன் பண்ணி நீங்க மருந்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கான ஏற்பட்ட ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு கண்டிப்பா ஒரு வழி இருக்கு. அதுபோக நீங்க என்ன மருந்து செலெக்ஷன் பண்ணிட்டு வந்திருக்கீங்களோ அதை நீங்க நேரா இங்க வந்து இப்போதைக்கு இப்ப நமக்கு கிராமத்துல இருப்போம், இல்ல ஏதோ ஒரு சிட்டியில இருப்போம், அங்க வந்து இந்த மருந்து அவைலபிள் இருக்காது. மேக்சிமம் இப்ப எல்லா சிட்டிலையும் கொண்டு வந்துட்டாங்க. நாங்க ஆரம்பத்துல இருக்கும் போதெல்லாம் வந்து மெயினான சிட்டிக்கு போனா தான் கிடைக்கும். சுமால் சிட்டிக்கெல்லாம் கிடைக்காது. இப்ப எல்லாத்துலயுமே கொஞ்சம் கொண்டு வந்துட்டாங்க. இது மலர் மருத்துவம் அப்படின்றது மேக்சிமம் பேருக்கு இப்ப தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய அஸ்ட்ராலஜர் கூட இந்த இதை வந்து ரெஃபர் பண்ற அளவுக்கு புலவர் ரெமடி வந்து வளர்ந்து வந்துருச்சு. அதனால அது தெரியும். இப்ப நீங்க இந்த இதை கிளிக் பண்ணும்போது கீழே பார்த்தீங்கன்னா முதலில் மனநிலை பரிசோதனையை முடிக்கவும் அப்படின்னு வருது. இந்த 3 இதை நீங்க எங்க கிளிக் பண்ணாலும் அது வந்து மனநிலையை வந்து கிளிக் பண்ண சொல்லும். பாருங்க, நேச்சுரோபதி பண்ணாலும் இங்க வந்து அந்த பேஜுக்கு வந்துடும். ராகத்துக்கு நீங்க தூங்கும் போது கேட்குற இதுக்கு வந்தாலும் இங்க வந்துடும். என்ன காரணம்னா இந்த 3மே வந்து நீங்க வந்து என்ன மனநிலை இருக்கீங்க அப்படின்றத கால்குலேஷன் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரீக்வன்சியை வந்து இது 3மே செயல்படுத்தி உங்களுக்கு கொடுத்துருக்கும். மூன்றுமே வந்து செயல்படுத்தி கொடுத்துருக்கோம். அதனால நீங்க உங்களுக்கு என்ன ப்ராப்ளமோ அதுக்கு ஏத்த அலைவரிசையை வந்து இதுல செட் பண்ணி இந்த ராகங்கள் வந்து இருக்கும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, இப்ப நம்ம கிளிக் பண்றேன், ஒரே ஒரு மெடிசன் மட்டும் பண்றேன். மிமுலஸ்ன்னு செலக்ட் ஆயிருக்கு. நான் பேக்ல வந்துட்டேன். இப்ப பாருங்க, இப்ப கிளிக் பண்ண உடனே இசை பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த நம்ம என்ன மருந்து எடுத்தோமோ அது இங்க வந்துடும். நமக்கு தேவையான இந்த மிமுலஸுக்கு ஏற்ற மாதிரி மனநிலையில் நம்ம இருக்கோம். அதுக்குரிய அந்த குணப்படுத்துற அதிர்வு வந்து இந்த 136.1 ஹெர்ட்ஸ் 0.40 இந்த இதுதான் நமக்கு கேட்கக்கூடிய மியூசிக். இது மூளை அலைவரிசை 5 வகையா பிரிக்கலாம். அதுல 2 வகை நமக்கு தேவையில்லை. மிச்சம் 3 வகையை வந்து இது நம்ம என்ன மனநிலையில இருக்கோமோ அதுக்கு தக்கன இந்த மியூசிக் வந்து காமிக்கும். அதுக்காக இது பண்ணியிருக்கு. அடுத்து நீங்க இந்த இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுல வந்து மெல்லிய மலை அப்படின்னு கொடுத்துருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அதுல அந்த மியூசிக் வரும். இந்த எல்லா மியூசிக்குமே வந்து ஏஐ தான், MP3 எல்லாம் உள்ள இல்லை. இந்த தூங்கும்போது சாங்கத்துக்கு நீங்க கேட்டீங்கன்னா இதுவும் உங்க மருந்துக்கு ஏற்ற, அதாவது மனநிலைக்கு ஏற்ற மருந்து, அந்த மனநிலைக்கு ஏற்ற ராகம் இதுல இருக்கும். இதை அப்படி நீங்க தூங்கும்போது கேட்டீங்கன்னா உங்க மனது
சாந்தமாகி தூக்கம் வந்துடும். தூக்கம் வராமல் இருந்திருந்தா கூட தூக்கம் வந்துடும். இந்த 3மே வந்து நீங்கள் உங்கள் மனநிலைக்கு ஏற்ற மாதிரி கவுன்சிலிங் பண்ணின ரிசல்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மியூசிக். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கைடன்ஸ். நீங்கள் இந்த இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ்லையும் சொல்லும், இங்கிலீஷ் இங்கே கிளிக் பண்ண இங்கிலீஷ் சொன்னீங்கன்னா இங்கிலீஷ்னு சொல்லும். கொஞ்சம் ரிலாக்ஸேஷனுக்கு இது பயன்படும் உங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இது பண ஈர்ப்பு இசை அப்படின்னு சொல்லி இந்த இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு மியூசிக் வரும். இது பண ஈர்ப்பு. இந்த ஃபுல் டீட்டெயில் இந்த ஐக்கான், இந்த பக்கம் 2 ஐக்கான் இருக்கும். இந்த ஐக்கானில் 2 வந்து நீங்கள் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. பணம் ஈர்ப்பு இசை பணத்தை ஈர்க்கக்கூடியது தான். அதனால் நீங்கள் இந்த மியூசிக் கேட்டால் வந்து பணம் மேலே இருந்து கொட்டிடும் அப்படின்னு தயவு செய்து நினைக்க வேணாம். அதே மாதிரி இந்த தீய பழக்க வழக்கங்கள் அந்த மியூசிக் கேட்ட உடனே எல்லா பேருமே வந்து தீய பழக்கத்தை தான் தண்ணி அடிக்கிறது, தம் அடிக்கிறது, புயல போடுறது எல்லாத்துலேயும் வெளியே வந்துடுவோம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இதை நீங்கள் நீண்ட நாள் வந்து கேட்டால் தான் அது வந்து உடனே நடக்காது, நடக்கும், உடனே நடக்காது. நீங்கள் தொடர்ந்து இதை கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் கிடைக்கும். இது எப்படி கிடைக்கும் அப்படின்ற டீட்டெயிலு உங்களுக்கு அங்கே இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். பணம், அதாவது பணம் நமக்கெல்லாம் கிடைக்குமா, பணம் எனக்கு இவ்வளோதான் தகுதி, இவ்வளோதான் கிடைக்கும் அப்படின்னு ஒரு மனக்கட்டுப்பாடு மூளை நமக்கு நாமே தடை போட்டிருக்கோம். அதனால தான் நமக்கு பணம் கிடைக்க முடியும். அந்த தடையை உடைக்கிறது இந்த இசையினுடைய வேலை. அதுக்காண்டி டைரெக்டாக பணம் கிடைக்காது. நம்ம பணம் கிடைக்கிறதுக்கான வழிகளை காமிக்கும், உழைக்க வைக்கும், சம்பாதிக்க வைக்கும். அதனால பணம் கிடைக்கும் நமக்கு. அதே மாதிரி தீய பழக்கவழக்கங்கள் அப்படித்தான். நம்ம இந்த ஒரு மது அருந்துனா, புகைப்பிடித்தா, புகையில போட்டா நமக்கு இந்த சுகம் இருக்கு அப்படின்னு, நம்ம சந்தோஷம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம்ல, அந்த சந்தோஷத்தை இது இந்த இசை கேட்கும்போது தானா வர வைக்கும் போது நமக்கு அந்த இதை எடுக்கணும் அப்படின்னு தோணாது. இந்த டீட்டெயில் வந்து நீங்க இதுக்குள்ள கிளிக் பண்ணி சைடில் ஐக்கான் இருக்கு, அதை கிளிக் பண்ணீங்கன்னா எப்படி வந்து இவங்க இந்த பழக்கத்திலிருந்து வயறாங்கன்னு அறிவியல் பூர்வமாகவே உங்களுக்கு அதில் விளக்கம் இருக்கும். நீங்கள் பார்த்துக்கலாம். ஏன்னா வீடியோ எல்லாமே ஃபுல் டீட்டெயில் சொன்னோம்னா வீடியோ வந்து பெருசாயிரும். அதனால தான். அப்போ நீங்கள் கவுன்சிலிங் பண்ணிவிட்டு நேராக இங்கே வந்து இந்த தெரப்பி குரூப் அதில் வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். கேட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த ஆப்பை வந்து இந்த கவுன்சிலிங் மூலமாக நீங்கள் கிடைக்கக்கூடிய இந்த மியூசிக்கை வந்து நீங்கள் கேட்டு நீங்களே உங்களையே சரி பண்ணுறதுக்கு 100% வழி இருக்குது. சப்போஸ் அந்த இதுவும் எனக்கு மற்றதும் வேணும், எனக்கு நீங்கள் மியூசிக்கை 4 நாள் கேட்குறீங்க, மியூசிக்கே கேட்குறீங்க, நம்ம உங்களுக்கே தெரியுது சரி இந்த ப்ராப்ளம் சரியாகிற மாதிரி இருக்குது அப்படின்னும் போது திரும்ப ஒரு கவுன்சிலிங் போடுங்க. மருந்து சாப்பிடணும் போலன்னா திரும்ப ஒரு கவுன்சிலிங் போடுங்க. சில ப்ராப்ளங்கள் சால்வ் ஆகிருக்கும். அப்போ என்ன மருந்து வருதோ அதை நீங்கள் வந்து அவைலபிள் இருக்கிறப்போ வாங்கி நீங்கள் மருத்துவத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. இது கவுன்சிலிங்கில் வந்து மொத்தம் இதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு மருந்துக்கும் 5 விதமான கேள்விகள் இருக்கும். 195 கேள்வி இருக்கும். கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் பதில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மருந்து தயாராகி உங்களுக்கு வந்துடும். அதுக்கடுத்து எபவுட்டுக்கு போனீங்கன்னா அந்த எபவுட்டில் எல்லா டாக்டர் பேட்ஸ் இருக்கார்ல, அவர் 1930 அறிமுகப்படுத்தினார் அப்படின்ற டீட்டெயில் ஃபுல்லாக இதில் இந்த மென்பொருள் பயன்படுத்துறதுக்கு தான் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். அதனால் ஃபுல் டீட்டெயில் நம்ம கிளாஸ் எடுக்கல. இப்போ கிளாஸ் இன்னொரு வீடியோவில் எடுக்கலாம். இந்த ஆப்பு வந்து செயலியை வந்து பயன்படுத்த தெரியணும்ல, எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியாதுல்ல, அதுக்காக நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் வந்து ஹோமுக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இங்கே என்ன மருந்து நீங்கள் ஃபைனல் பண்ணி வருதோ இது இங்கே வந்திருக்கும். அதே மாதிரி கவுன்சிலிங்கில் வந்து நீங்கள் இந்த கார்னரில் போனீங்கன்னா இந்த வியூ கிறிஸ்டின் இருக்கும். இந்த கிறிஸ்டியை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்னென்ன மருந்துலாம் எப்போ பண்ணீங்க, எந்தெந்த டயத்தில் வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணுறப்போ ஃபைனலாக ஒரு ரிசல்ட் வந்துச்சு அப்படின்றது இங்கே இருக்கும். நீங்கள் டிலீட் பண்ணணும்னா டிலீட் பண்ணிக்கலாம். ஓகேவான்னு கேட்கும். டிலீட் பண்ணிங்கன்னா டிலீட் ஆயிரும். ஓகேங்களா? அதுபோக எபவுட்டில் வந்து உங்கள் எல்லா மெசேஜ் இருக்குது. இது போக வந்து உங்களுக்கு இங்கே மேலும் ஆலோசனை பெற அப்படின்னா நிறையா இதில் காம்பினேஷன் பண்ணிலாம் மருந்து கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கவுன்சிலிங் பண்ணி கொடுப்பாங்க. இது வந்து நமக்கு நாமே பண்ணிக்கிறது. இன்னும் நம்ம வந்து போதை பழக்கம் வந்து வெளியே வர்றதுக்குன்னு காம்பினேஷன் மருந்து இருக்குது. நாம் வந்து பொருளாதாரத்தில் வந்து பெரிய லெவலில் முன்னேறணும் அப்படின்றதுக்கு காம்பினேஷனுக்கு மருந்து இருக்குது. என்ன பிளானட் வந்து நம்ம கெட்டு போச்சு ஜாதகத்தில் அப்படின்றதுக்கும் இதில் வந்து காம்பினேஷன் கூடிய மருந்து இருக்குது. அதில் சின்ன ஒரு விளக்கம், சன்னுக்கு லார்ஜு, மூணுக்கு வந்து கண்டைன்ஸு, மார்ஸுக்கு வந்து இன்பெண்டன்ஸு,
மெர்க்குரிக்கு வந்து எல்ம், ஜூபிட்டருக்கு வந்து வைல்டு அவுட்டு போட்டு, வீனஸுக்கு வந்து வால்நட்டு, சாட்டர்னுக்கு வந்து ஸ்டார் ஆஃப் பெத்தலிகம், ராகுக்கு வந்து ஷெர்ரி பழம், கேதுக்கு வந்து ராக்ரோஸ். இந்த மாதிரி இது வந்து டாக்டர் வந்து ரெஃபர்லாம் பண்ணலை. டாக்டர் பேட்ச் அப்படின்றது மூலத்திலிருந்துலாம் நமக்கு இந்த தகவல் வரல. இப்போ நிறையா பயன்படுத்தினதுனால அஸ்ட்ராலஜர் ஆய்வு பண்ணி இந்த பிளானட்டு கெட்டு போனால் இந்த கேரக்டரில் இருப்பாங்க அவங்க, அப்போ இந்த மருந்து வந்து நம்ம சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும் அப்படின்னு ஆய்வு பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் அதை வாட்ச் பண்ணி கொஞ்சம் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் சரியாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் இந்த மாதிரி காம்பினேஷன்லாம் வந்து நம்ம நேரடி கவுன்சிலிங்கில் வந்து நிறையா நம்ம ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். சின்ன சின்ன இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன்லேயே வந்து செல்ஃப் கவுன்சிலிங் 100% நீங்கள் பியூராக நீங்கள் உங்கள் டேட்டாவை யாரும் பார்க்க மாட்டாங்க, யாரும் எடுக்க மாட்டாங்க. கூகுள்லாம் உங்கள் டேட்டாவை திருடாது. நீங்கள் கவுன்சிலிங் பண்ணிவிட்டு டெலிட் பண்ணிடுங்க. இந்த பாருங்கள், இதை கிளிக் பண்ணுறோம். இப்போ நம்ம ரிசல்ட் பார்த்தோம், டெலிட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், கிறிஸ்டி காலியாயிரும். அவ்வளோதான். இங்கே போனீங்கன்னா மருந்து ரெஃபரன்ஸ் கொடுக்கல, அதனால் அப்படி இருக்குது. இந்த மருந்து போயிடும், அவ்வளோதான். அந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் ஃபுல்லாக அந்த ரெமடியை பற்றியும் நீங்கள் வந்து ஸ்டடி பண்ணிக்கலாம். கவுன்சிலிங் ஃபுல்லாக கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு மருந்து கொடுத்துடும். மருந்து மூலம் நீங்கள் உங்கள் மனக்கவலைகளை தீர்த்து கொள்ளலாம். அதனால் ஏற்படும் நோய்களை தடுக்கலாம். அதுபோக இந்த மியூசிக் ஃபஸ்ட்டு எய்டாக வந்து இந்த தெரபி ஸ்கிப் வந்து ரொம்ப பயன்படும். இதை நீங்கள் யூஸ் பண்ண உங்களுக்கு தனக்குத்தானே தன் மூலப்பொருள்களை உற்பத்தி செய்து தனக்குத்தானே வந்து நம்ம உடல் வந்து சரி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த இசை கருவிகளில் இருக்குது. இதை நீங்கள் இந்த ஆப்பை வந்து நல்லபடியாக யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணி மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் யூஸ் பண்ணட்டும். இதை வந்து தனக்குத்தானே நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு நான் வந்து இதை வந்து டிப்ளமோ கோர்ஸாக படித்தேன். நான் கவுன்சிலிங்லாம் அந்தளவுக்கு சிறப்பாக இருக்குமா அப்படின்றதெல்லாம் எனக்கு டவுட்டு. அதனால் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணலை. சரி, இந்த ஒரு அப்ளிகேஷனாக பண்ணி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கும் சிறப்பாக பண்ணுவாங்க. அவங்க தேவைப்பட்டால் இப்போ எல்லா இடத்துலையும் மருந்து கிடைக்குதுல்ல, அதை வாங்கி சாப்பிட்டுக்குருவாங்க, அவங்களுடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஆப் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். நிறையா மலர் மருவத்தில் நிறையா ரிவ்யூ இருக்குது. நிறையா வீடியோ பாருங்கள், நிறையா ரிவ்யூ இருக்குது. நிறையா பேர் நீங்கள் பேசுகிறப்ப சொல்லியிருப்பாங்க, நாங்கள் மலர் மரம் எடுத்தோம், அந்த மாதிரி பிரச்சனைக்கு எடுத்தோம், சரியாச்சு அப்படின்றலாம் கூப்பிட்டுருக்கு. இப்போ வந்து இது உங்கள் கையிலே வந்துருச்சு. இப்போ உங்கள் கையிலே இந்த ஃபில்வர் ரெமடி அப்படின்ட்டு இருக்கு. நாங்கள் டிப்ளமோ கோர்ஸுக்கு வந்து கஷ்டப்பட்டு படித்து இது பண்ணி வந்தோம். இப்போ அப்படி கிடையாது. உங்களுக்கு ஒரே நாளில் இந்த வந்து கோர்ஸ் இருக்குது. நீங்கள் படிக்கணும்னா இதை படித்து எல்லா மருந்து டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். கவுன்சிலிங் போட்டோம்னா ஒரே செகண்டில் கவுன்சிலிங் வந்துடும். ஒரு செகண்ட் தான். நீங்கள் உங்கள் இதை மட்டும் அனலைஸ் பண்ணி, மைண்டை மட்டும் அனலைஸ் பண்ணி வந்துட்டீங்கன்னா மருந்து இதுதான் அப்படின்னு ரிசல்ட் வந்துடும் உங்களுக்கு. அந்த மாதிரி இந்த மென்பொருள் வந்து தயார் பண்ணியிருக்கு. இது உங்களுக்கு நல்லபடியாக யூஸ் ஆகும் அப்படின்னு நம்புகிறேன். நான் உங்களுக்கு 1 மந்த்து ஃப்ரீ லான்ச்சாக தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் எல்லாத்துக்கும் கொடுங்க. முக்கியமான ஒன்று, இது வந்து 5 மொழிகளில் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம். தமிழ், ஹிந்தி, மலையாளம், கன்னடம், தெலுங்கு. இப்போ நீங்கள் இந்த இதில் தமிழ்னு இருக்கு, இங்கிலீஷ், தமிழ். இங்கே பாருங்கள், நான் ரெமடி கிளிக் பண்ணுறோம். இங்கிலீஷ் தமிழ் இருக்கு. இப்போ நீங்கள் ஒரு மொழி மாத்துறீங்கன்னு வச்சுங்க. இப்போ ஹிந்தி மாத்துறீங்க, ரெமடிக்கு போகிறீங்க. இங்கே பாருங்கள், இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி. நீங்கள் என்ன மொழி மாற்றினாலும் இங்கிலீஷ் அண்டு அந்த நீங்கள் செலக்டடு, இப்போ மலையாளம் மாத்திரம் பாருங்கள், மலையாளம். இந்த மாதிரி நீங்கள் எல்லா இடத்துலையுமே நீங்கள் எபவுட்டுக்கு போனாலும் சரி, நீங்கள் என்ன லாங்குவேஜ் செலக்டடு லாங்குவேஜ் இருக்கோ, இங்கிலீஷ் ப்ளஸ் செலக்டடு லாங்குவேஜ் 5 மொழியில் நம்ம பண்ணியிருக்கோம். இதை இங்கிலீஷ் அண்ட் ப்ளஸ் 5 லாங்குவேஜில் இதை பண்ணியிருக்கோம். அதனால் இந்தியா முழுவதுமே இந்த அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணுறதுக்கான வசதியாக நம்ம பண்ணியிருக்கோம். ஃபியூச்சரில் இன்னும் உங்களுக்கு கவுன்சிலிங்கில் கொஸ்டின்ஸும் இன்னும் அப்டேட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, லாங்குவேஜும் அப்டேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஒரு டெமோ வெர்ஷனாக தான் உங்களுக்கு போய்கிட்டு இருக்கு. இது எவ்வளவு தூரம் போய்கிட்டு இருக்கு, எரர் எதுவும் வருதா அப்படின்றத பார்த்துட்டு நம்ம இதை வந்து ப்ளே ஸ்டோர்லேயே எல்லாத்துக்கும் உலகம் முழுவதுமே அவைலபிள் கிடைக்கிற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இது ஒரு முன்னோட்டம் தான்.
ஓகே காய்ஸ், நீங்கள் வந்து இந்த ஆப்பை முழுமையாக பயன்படுத்தி பயன்பெறுங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களையும் பயன்பெற வைங்க. 1 மந்த் ஃப்ரீ தான். நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அடுத்தவங்ககிட்ட ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. உங்கள் லிங்கை ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. அவங்க யூஸ் பண்ணட்டும். யூஸ் பண்ணிவிட்டு யாருக்கு பிடிக்குதோ நீங்கள் ப்ரீமியமாக நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, நன்றி, தேங்க்யூ.